2024 ஆண்டு சப்போர்ட் செமினார் பேப்பர்ல வந்து தொகை B. cos x plus pi by 4 not equal to 0 ஆகி y சமன் 1 இன் கீழ் cos x minus sin x க்கு dy by dx காண்போம். இந்த cos x plus pi by 4 not equal to 0ன்ற தரவு எதுக்கு தரப்பட்டிருக்கு என்றால் கூட செஞ்சுட்டு போகலாம். என்னதுக்கு தரப்பட்டிருக்குன்னா பாருங்க. cos x minus sin x உங்களுக்கு இப்படி எழுதலாம். ஒரு வர்க்க மூலம் 2 பொது எடுத்தால் இதனையும் 1 இன் கீழ் வர்க்க மூலம் 2 cos x minus 1 இன் கீழ் வர்க்க மூலம் 2 sin x. அதுங்க cos x plus pi by 4 போடுது. a cos x plus b sin x மாதிரி ஒரு ஃபார்ம் படிச்சிருக்கு. இந்த முழு செட்டையும் இப்படி எழுதலுமாக இருந்தால் இவர் தானே yக்கு கீழே இருக்கிறார் cos x minus sin x. இவரை சுருக்கி எனக்கு இந்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இவர் 0 ஆகலாம் என்ற ஒரு நாளும் பகுதியில் உள்ளது 0 ஆக கூட. அதனால் இவரை சுருக்கி எனக்கு இந்த cos x plus pi by 4 எடுக்கலாம். வர்க்க மூலம் 2 cos x plus pi by 4 எடுக்கலாம். cos x plus pi by 4ன்றது not equal to 0ன்றது மூலமாக சொல்ல வர விஷயம் என்றால் இந்த பகுதியில் காணப்பட்ட செட் 0 ஆகாது. y சமன் இதற்கு dy by dx காண்க. அந்த பகுதியை செஞ்சு முடியும். y சமன் 1 இன் கீழ் cos x minus sin x ஆக இருந்தால் வகையிடக்குள்ள நீங்க யூவின் கீழ் வீன்ற மாதிரி ஃபார்மேட்ல யோசிக்கக்கூடாது. யூவின் கீழ் வீன்ற மாதிரி ஃபார்மேட்ல மேலேயும் எக்ஸிலான ஒரு சார்பு கீழே ஒரு எக்ஸிலான சார்பு. உதாரணத்துக்கு எக்ஸின் கீழ் சைன். இந்த மாதிரி வந்தா மேலேயும் சார்பு கீழேயும் சார்பு. இப்படி வர நேரம் நீங்க யூவின் கீழ் வீன்ற மாதிரி ஃபார்மேட்டை யோசிக்கலாம். ஆனா இங்க ஒரு நம்பருக்கு கீழே ஒரு சார்பு காணப்படுது. உண்மையில் இது k இன்டூ fx மாதிரி ஃபார்மேட்ல தான் வரும். ஒரு மாறிலி தர சார்புன்ற மாதிரி ஃபார்மேட்ல தான் வரும். ஒரு மாறிலிக்கு கீழே ஒரு சார்பு வார நேரம் இவரை இப்படி யோசிச்சு கொள்ளலாம். cos x minus sin x தய ஓராம இருக்குன்ற மாதிரி யோசிச்சு. இப்படி யோசிச்சீங்கன்னா லேசா வகையிடக்கூடியதா இருக்கு. யூவின் கீழ்வின்ற ஃபார்மேட்ல எடுத்தாலும் பிழை இல்லை. உங்களோட யூன்றது ஒரு மாறிலி. அதை மனசுல வச்சுக்கொள்ளலாம். இப்போ கீழே ஒரு வச்சுட்டு மேலுள்ள ஒரு வகையிட்டு நேரம் இது அப்படியே 0 ஆகிடும். வகையிட்டு வர நேரம் மாறிலி வகையிட்டு 0ன்ற மாதிரி டிரெக்டா நீங்க சய ஓராம இருக்குன்ற மாதிரி எடுத்தும் வகையிட்டு எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு dy by dx வரப்போகுது. சய உண்டு முன்னால வரும் cos x minus sin x சய ரெண்டாம் தர bracket உள்ளுக்கு வகையிட்டால் cos x வகையிட்டால் minus sin x minus sin x வகையிட்டால் minus cos x. அப்போ இது ரெண்டுலேயும் ஒரு மைனஸ் வெளியே எடுத்து நான் இவரோட பெருக்கி வச்சலாம். பெருக்கினா பாருங்க sin x plus cos x வரும். முழுவதின் கீழ் இவர் தலைகீழா போட்டால் cos x minus sin x முழுவதின் வர்க்கம். y சமன் 1 இன் கீழ் cos x minus sin x ஆக இருந்தால் dy by dx sin x plus cos x இன் கீழ் cos x minus sin x வர்க்கமாக வருது. dy by dx காண்பு. அடுத்த ஒரு தொகையில் கேட்கிறாங்க 0 pi by 2 to pi வரைக்கும் sin x plus cos x இன் கீழ் cos x minus sin x முழுவதின் வர்க்கம் dx. இதென காட்டுக. அப்புறம் கேட்கிற தொகைக்கு நான் i என்று போட்டு வச்சுக்கோ. iன்றது யார் என்றால் pi by 2 to pi sin x plus ஒரு cos x முழுவதின் கீழ் cos x minus sin x. இவரிடம் முழுவதின் வர்க்கம். மேல இந்த தியரியை கேட்டுட்டு வகையிட்ட கேட்டுட்டு y சமன் 1 இன் கீழ் cos x minus sin x வகையீடு என்ன வரும் கேட்டுட்டு கீழே இப்படி ஒரு தொகையை கேட்கிறாங்களா இருந்தால் பெரும்பாலும் இந்த தொகைக்கு மேலுள்ள நிறுவலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு ஒன்று இருக்க போகுது. கேள்வி எப்பயுமே ஒரு ஃப்ளோல போய் கொண்டு மேலுள்ள பகுதிகள் கீழே பயன்படுற மாதிரி தான் வந்திருக்கு பெரும்பாலான. மேல இந்த வகையிட்ட கேட்டுட்டு இதை கேட்கிறாங்களா இருந்தா அதை பயன்படுத்தி இதை செய்யுங்கன்றதான் மறைமுகமா சொல்ல வரோம். அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச முடிவு என்னன்னா y சமன் 1 இன் கீழ் cos x minus sin x ஆக இருந்தால் ஒரு வகையிட்டு வர கோவை இதுவாக இருக்கு. sin x plus cos x இன் கீழ் cos x minus sin x முழுவதின் வர்க்கத்தின் தொகையீடு மேலுள்ள y என்ற சார்பாக இருந்தது. இந்த y வகையிட்டு இவர் வருவாரா இருந்தால் இவரை நீங்க தொகையிடுற நேரம் மேலுள்ள சார்பு வந்துருக்கு 1 இன் கீழ் cos x minus sin x. இவரை நீங்க தொகையிடுறதுக்காக எனக்கு இவரோட வகையிடும் வயிட வகையிடு தெரியும். இவரை தொகையிட்டால் என்ன வருவார்ன்றது தெரியும். இப்போ இவரை நான் ஒரு ஃபார்மேட்ல செட் பண்ணி எடுக்கிறேன். தெரிஞ்ச ஒரு ஃபார்மேட்ல செட் பண்ணி எடுக்கிறேன். pi by 2 to pi வரைக்கும் நான் இந்த sin x plus cos x முழுவதின் வர்க்கத்துல இருந்து ஒருத்தரை மட்டும் தனியாக கலட்டி இருக்கு. sin x plus cos x தனியாக இருக்கட்டும் தர அங்கால sin x plus cos x கீழே cos x minus sin x முழுவதின் வர்க்கம். இந்த மாதிரி எழுதிக்கொள்ளும்.
இது அப்படியே ஒரு சார்பு, இங்கால இன்னொரு சார்பு. அப்ப தொகையீட்டுக்குள்ள 2 சார்புகள் பெருக்கப்பட்டிருக்கு. இவர தொகையீடு u into dv என்ற ஃபார்மேட்ல வரும். u into dv என்ற ஃபார்மேட் தொகையீடு உங்களுக்கு தெரியும். uv மைனஸ் v into duன்ற மாதிரி வரும். Right? அப்ப இங்க நீங்க ஒரு dv ய தெரிவு செய்யணும். இந்த 2 பெருக்கப்பட்ட சார்புகள் தான். யாரோ ஒருத்தர் u ஆக இருப்பார், யாரோ ஒருத்தர் dv ஆக இருப்பார். எங்களுக்கு அந்த ஆர்டரும் தெரியும், ஹைலைட் ஆர்டர்ல இருப்பார். இது எல்லா கணக்கும் சரி வருமானு கேட்டா இல்ல. இது ஒரு பொதுவான முறை. இந்த ஹைலைட் ஆர்டர்னு சொல்லப்படுறது பெரும்பாலான கணக்குகள் செய்யறதுக்கு எங்களுக்கு யூவை தெரிவு செய்யக்கூடிய ஒரு பொதுவான ஒரு முறை. எல்லா கணக்கையும் இப்படி செய்யலாம்ன்றது இல்லை. ஏன்னா இந்த கணக்கை பொறுத்தவரையில ரெண்டுமே ட்ரிக்ஸ். இவரும் ட்ரிக்ஸ் தான், இவரும் ட்ரிக்ஸ் தான். இதுல நீங்க யூவி தெரிவு செய்யற நேரம் யாரை நீங்க டிவியாக எடுத்தாலும் உங்களுக்கு தொகையீட்டை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். எந்த சார்பின் தொகையீடு உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி சில முடிவுகளை பயன்படுத்தி இங்கே நீங்க யூவும் டியும் தெரிவு செய்யணுமே தவிர இங்கே நீங்க ஹைலைட் ஆர்டரை பயன்படுத்துறது கஷ்டமா இருக்கு, இயலாமல் இருக்கு. அப்ப இந்த sin x plus cos x இன் கீழ் cos x minus sin x முழுவதின் வர்க்கத்தின் தொகையீடு இவர் ஒரு y ஆக வரும்ன்றது எனக்கு தெரியும். அப்ப இந்த முழு செட்டையும் dv ஆக இருக்கு. இவரை நீங்க dv எடுத்தால் மிச்சம் இருக்கிற எல்லாரும் கூட u ஆக இருக்கு. எழுதி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நான் எழுதி காட்டுறேன். தெரிவு செய்யறது யார் என்றால் dv ஆக தெரிவு செய்யறது யார் என்றால் sin x plus cos x இன் கீழ் cos x minus sin x முழுவதின் வர்க்கம் dx. ரெண்டு பக்கம் நான் தொகையிட்ட நேரம் d வரப்போகுது. இவரது தொகையீடு sin x plus cos x இன் கீழ் cos x minus sin x முழுவதின் வர்க்கத்தின் தொகையீடு 1 இன் கீழ் cos x minus sin x ஆகும். v தெரியும். இப்போ u கண்டுபிடிச்சால் u நாங்கள் மிச்சமுள்ள எல்லாரையும் எடுத்தால் sin x plus cos x ஆகும். உங்களுக்கு அந்த சமன்பாட்டில் பிரதியிட்ட நேரம் u தெரியும், v தெரியும், v தெரியும், du தேவைப்படும். உங்களுக்கு u இவராக இருந்தால் du கண்டுபிடிக்க ரெண்டு பக்கம் x குறித்து வகையிடலாம். du by dx cos x minus sin x ஆகும். dx அங்கால போய் பெருக்கப்பட்ட மாதிரி யோசிக்கலாம், உண்மையில அப்படி பெருக்கப்பட்டது இல்லை. நாங்கள் இலக்கத்துக்காக நாங்கள் விளங்கி கொள்றதுக்காக dx அங்கால கொண்டு போய் பெருக்கிற மாதிரி யோசிப்போம். உண்மையில ரெண்டு பக்கமும் நாங்கள் ஒரு dx ஆல பெருக்கிறோம்னா du by dx தர dx தொகை, இதால cos x minus sin x தர dx தொகை. அப்படித்தான் வரணுமே தவிர ரெண்டு இந்த dx அங்கால போய் குறுக்கு பெருக்கப்படுறதாக அர்த்தம் இல்லை. நாங்கள் எங்கள் லேசுக்காக du இப்படி எழுதி வச்சோம். ஆகவே i சமம் i இவர் u இவர் dv, u v du எல்லாமே தெரியும். சமன்பாட்டில் பிரதிட்டா வரும்போது u தர v sin x சக cos x தர vன்றது 1 இன் கீழ் cos மைனஸ் sin. லிமிட் தரப்பட்டிருந்துச்சு pi by 2 இருந்து pi வரை into v மைனஸ் அதே லிமிட் வரும் pi by 2 to pi. v தர vன்றது 1 இன் கீழ் cos x minus sin x. duன்றது cos x minus sin x. லேசா போச்சு என்னென்றால் வரும்போது இது கேன்சல் ஆகிடும். இந்த cos x minus sin x இந்த cos x minus sin ரெண்டும் கேன்சல் ஆகி போனால் உங்களுக்கு கடைசியாக எடுக்கலாமா சார்? தொகையிட்டாச்சு, தொகையிடலாம் முடிஞ்சு. நீங்க பைய போட்டா பாருங்க, sin x பைய போட்டால் 0, சக cos x பைய போட்டால் -1, கீழே cos x பைய போட்டால் -1 வரும், -0. இந்த முழுச்சார்புல நீங்க பைய பிரதிட்டு வரது pi by 2 பிரதிட்டால் sin pi by 2 1, cos pi by 2 0. cos pi by 2 0, sin pi by 2 1. மைனஸ் இது dx இன் தொகை, cos x cos x minus sin x கேன்சல் ஆகி போக dx வச்சு dx தொகையிட்டால் உங்களுக்கு தெரியும் x வரும், pi by 2 to pi வரும். இவரை சுருக்கினா பாருங்க, -1 இன் கீழ் -1 +1, 1 இன் கீழ் -1 -1, அந்த மைனஸ் இந்த மைனஸ் பெருக்கப்பட்டு இன்னொரு ப்ளஸ் pi மைனஸ் அங்கால pi by 2. ஆகவே 2 மைனஸ் இது